ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்கள் போகிறீங்க, வேலை பார்க்குறதுக்குள்ள எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பீங்க அப்படின்னு கேட்டார். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, நான் வேலை பார்க்குற இடத்துல எத்தனையோ இடத்துல கேமரா இருக்குது, அந்த ஃபுட்டேஜெல்லாம் பாருங்கள். ஒரு எளிமையானவன், பல கோடிக்கு சொந்தக்காரன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எப்படி வாழ்கிறேன்னு பாருங்கள். நான் கட்டட தொழிலாளி வேலை பார்க்குறேன். இப்போ எல்லோரும் கேட்பாங்க, ஒரு கட்டப்பையை பிடிச்சிட்டு நீங்கள் போகிறீங்களே அந்த வேலைக்கு, அந்த கட்டப்பையை பிடிச்சிட்டு நான் வேலைக்கு போவேன். அப்போ வேலைக்கு போகும்போது சில பேர் சொல்லுவாங்க, என்ன ஜெயபாண்டியன், நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக இருந்துட்டு இப்படி ஒரு கட்டப்பையை வச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டார். எந்த ஒரு தொழிலையோ நிறுவனத்திலேயோ இருந்தாலும் அவருடைய செயல் நல்ல செயலாக இருக்கணும். அதனால் நான் அங்கே போன உடனே, வேலை பார்க்க போன இடத்துல நான் ட்ரெஸ் எல்லாம் கலத்துவேன். ட்ரெஸ்ஸை கலத்தும் போது அங்கே உள்ள நண்பர்கள்லாம் பார்ப்பாங்க, என்னங்க ஜெயபாண்டியன், நீங்கள் பனியின் எல்லாமே கிழிஞ்சிருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எதுக்கா அப்படி போட்டு போகிறேன்னா, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் பனியனோ சட்டையோ கிழிஞ்சு வேலை பார்க்கலாம். ஆனால் உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லாத சயின்டிஸ்ட் ஜெயபாண்டியன். பார்த்தீங்களா, நான் அந்த மாதிரி ஒரு துண்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன். துண்டு கிடையாது, அது ஒரு துணி. பார்ப்போம், என்னுடைய வேலை ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. நான் சென்னைக்கு போய் கார்த்திகா மாணவி அவங்கள அழைக்கிறதுக்காக போகிறேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு கூலி தொழிலாளி, ஒரு கட்டட தொழிலாளி வேலை பார்க்குறவங்க ஒரு படிக்கிற பிள்ளைக்கு போய் சம்பளம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நீதிபதியிலேருந்து வழக்கறிஞர்லேருந்து மண்டே போட்டுறாங்க. நான் வேலை பார்க்குற ட்ரெஸ்ஸு. அப்புறம் அங்கே போயிட்டேனாக்க, இந்த துண்டு கிடையாதுங்க, ஒரு கைலியை கிழிச்சிருக்கேன். இந்த கைலி தான் எல்லா கேமராவிலையும் பதிவாகிருக்கும், இந்த பனின்னு பதிவாகிருக்கும். இதை என்ன செய்வேன்னா, இப்படி கட்டிக்கிடுவேன். இப்படி கட்டிக்கிட்டு நான் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணல. இதுதான் என்னுடைய வேலை ட்ரெஸ்ஸு. நான் வேலை பார்க்கக்கூடிய இடம். அந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு தான். இது என்னுடைய பேரன் கொடுத்த ட்ரெஸ்ஸு. அவன் டவுசர் கொடுத்தான், பனியனு, பேண்ட்டு, சட்டை எல்லாமே அவன் கொடுத்தான். நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் நான் வேலை பார்க்குற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்தீங்க. நிமிந்தாள் வேலை பார்க்குறேன். நான் சயின்டிஸ்ட் ஜெயபாண்டி மதுரை சிறையிலேருந்து நான் விடுதலை ஆகி வந்த தேதி இதில் பார்ப்போம். அந்த ஜெயபாண்டியுடைய சயின்டிஸ்டுடைய அந்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. சென்னைக்கு போகிறேன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று. கபடி பிளேயர் கார்த்திகாவை சந்தித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு, படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன் என்றதை அது விஷயமாக சம்மந்தமாக போகிறேன். இப்போ என்கிட்டலாம் ஆதார் கார்டு இல்லை, எல்லாமே சைபர் கிலோமீட்டர் இருக்குது. எப்படி, என் வீடு ஒரு இடிஞ்ச வீட்டில் தான் குடியிருக்கிறேன். பாருங்கள், இந்த வீட்டில் குடியிருந்துட்டு நான் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன். அப்போ உலகத்தில் அமெரிக்கா சொல்லுது, ஈராக்கை பார்த்து, ஈராக் நாட்டை பார்த்து அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா,
என்னங்க அமெரிக்கா தான் எல்லா இடத்துக்கும் பெட்ரோலோ கேஸு எல்லாமே கொடுக்குது, ஈராக். ஆனால் அவங்க அறிவு வளர்ச்சி இல்லாதவங்க இப்படிலாம் தாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் அறிவு வளர்ச்சி இல்லாதவன் தான், படிக்காதவன் தான். முதியோர் கல்வியில் படிச்சுக்கிட்டேன். அதாவது முந்தாணி முடிச்சு படம் வந்துச்சுல, அந்த படத்தில் அந்த இயக்கத்தை காமிச்சிருப்பாங்க, முதியோர் கல்வி. அதில் 6 மாதம் படிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி உலக சயின்டிஸ்ட்டு நான். ஜெயபாண்டி உலக சயின்டிஸ்ட்டு. அதனால் நான் சிறையில் இருக்கும்போது அந்த தேதி பார்த்தீங்கன்னா, தேதி வந்து 26/6 மாதம் 2025. என்னை கைது பண்ணது வந்து 17/5/2024. நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. சென்னைக்கு போகிறேன் சிறப்பு விருந்தினரை தெரியப்படுத்துவதற்கு. தேர்தல் முடியெடுப்புலையும் தேதியை 6 நீதிமன்றம் எனக்கு பதிலளிக்க வேண்டும், உத்தரவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஆடைகளோட பகட்டோட வாழக்கூடிய பிரதமர் முதலமைச்சர்கள் படிப்புக்கு சம்பளம் கொடுக்கல. படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகை 7 லட்ச ரூபா கொடுக்க வேண்டும். 12, 10, 11 படித்தவங்களுக்கு அவங்க அதில் இலவசமாக கொடுத்த லேப்டாப்பை வாங்கிக்கிடுவாங்க, செல்ஃபோன் இலவசமாக கொடுத்ததை வாங்கிக்கிடுவாங்க, சைக்கிள் கொடுத்ததை இலவசமாக வாங்கிக்கிடுவாங்க. அரசாங்கத்துக்கு 10,000 ரூபா பிச்சையும் போடுவாங்க. மன்னர் காலத்தில் ஒருவன் திருமணம் பண்ணிட்டான்னா அவனுக்கு நிலம் கொடுப்பாங்க. அது மாதிரி 12 வருஷம் பள்ளியோடமே கெதின்னு சொல்லி வேறு வேலைக்கும் போகாமல் படித்தனால வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக 7,02,000 ரூபா கொடுக்க வேண்டும். மதுரை மாவட்டத்தில் நான் கொடுக்க இருக்கிறேன். எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்துலேயும் படிப்புக்கு சம்பளம் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு 2026 தேர்தல் நடத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். 6 நீதிமன்றம், மதுரை நீதிமன்றம் ஜெயபாண்டி உடைய பத்திரத்தை லெட்டர் மூலமாக வாங்கிக்கிட்டீங்க. நேரடியாக உத்தரவிட மறுக்கிறீங்க. நீங்கள் உத்தரவிட்டால் தான் 2024 தேர்தல் நடத்த முடியும். நான் 2014 இதற்கான முயற்சி செய்து வந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். வருகிற திங்கட்கிழமை 8ஆம் தேதி 3வது மாதம் சென்னை கிளம்பி தங்கப்பதக்கம் வென்று வந்த கார்த்திகா மாணவியை தகவல் சொல்ல போகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டைமில் பேசுவோம். என்னுடைய இடத்தெல்லாம் பார்த்துட்டிங்க. என்னுடைய குப்பை இதெல்லாம் ஏன் கூட்டாமல் வச்சுருக்கேன்னா, அது நிறைவேற்றி காமிச்சிட்டு என்னை உத்தரவிட்ட உடனே எல்லா டிவிக்காரங்களும் என்னுடைய வீட்டை வந்து எடுத்து இப்படி ஒரு வீட்டில் இருக்கிறவன் இந்த மாதிரி செய்ய போகிறோம்னு சொல்கிறான், இதை எல்லா பொதுமக்களும் பாருங்கன்னு சொல்லுங்கள். நான் நிறைவேற்றி காமிக்க தயாராக இருக்கேன். என்னுடைய பேத்தியலை முறையாக சென்னைக்கு போயிட்டு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்ல போகிறேன் இந்தியன் வங்கியில். அதற்கு பிறகு எல்லோரும் ஓப்பன் பண்ண வலியுறுத்த பிரச்சாரம் பண்ண இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.